Translation பைபிளில் பாருங்கள், நிறையா பைபிளில் பைபிள் நிறையா ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. கேளுங்க. பைபிளில் பாருங்கள், நிறையா பைபிளில் பைபிள் நிறையா ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. கேளுங்க. நிறையா ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. அப்படின்னா பைபிளை நிறையா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கூட்டம், ஒவ்வொரு ஸ்தாபனம், ஒவ்வொரு தலைவர்கள் அவர்கள் வேதத்தை அவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதெல்லாம் அந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் தப்புன்னு நான் சொல்ல. ஓகே, வாட் எவர் இஸ் இட், நீங்கள் ஒரிஜினலான அப்படின்னா ஒரிஜினல் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா ஆரம்பத்தில் வேதத்தை மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் இப்போ புதுசாக வந்துச்சு, நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் வந்திருக்கு. ஸோ அதை பார்க்க வேணாம். நீங்கள் பைபிளை பற்றி எதுவும் படிக்கணும், ஆராயணும்னா நீங்கள் நியூ கிங் ஜேம்ஸுக்கு போகாதீங்க. கோ டு த கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் தான் எபிரியர்லேருந்து கிரேக்கிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வேர்ஷன், ட்ரான்ஸ்லேஷன். தமிழில் ஒன்று தான் இருக்குது. அது கூட எங்கள் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்லேருந்து தான் தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க. நான் சொன்ன இந்த எபிரியர் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடையும் மொழியாக்கம் செய்த ஆங்கில டிரான்ஸ்லேஷன், ஆங்கில மொழி செய்யப்பட்ட ஒரு 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 மொழி என்னென்னா அந்த வேதத்துடைய இது கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். அந்த வேர்ஷன் KJV. ஓகே, கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் தான் பைபிளுடைய ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, எழுதிக்கங்க, கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். ஓகே, இந்த கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்லேருந்து தான் தமிழ் பைபிளே மொழியாக்கப்பட்டது, தமிழ் மொழிக்கு. சரியா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நிறையா மொழியாக்கங்கள் செய்யப்பட்ட வேதாகங்கள் இருக்குது. நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன் இருக்குது, அப்புறம் நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் இருக்குது. ஆனால் இந்த கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் ரொம்ப பழைய ஆங்கிலம் மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. ஓகே, மொழியாக்கம் செய்யப்பட்டது. அதனால் அதில் நிறையா வார்த்தை ராஜாக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். thou shall never be afraid அப்படிலாம் வரும். வாய் இருக்கும், அப்புறம் HEE இருக்கும். அதெல்லாம் என்னாலா தாவ் அப்படிலாம் வரும். ஸோ அது நிறையா பேருக்கு அது சரியாக விளங்காதனால அதுக்காக இன்னொரு சிம்பிளான ட்ரான்ஸ்லேஷனுக்கு கொண்டு போனாங்க. என்னது? நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன். அதுதான் இன்றைக்கி நிறையா பேர் பாய்க்கிற மொழியாக்கம், NIV. ஓகே ஓகே, அதை தாண்டி இப்போ நிறையா இன்னும் வந்துருச்சு. நிறையா வந்துருச்சு. அதில் நான் இப்போ புதுசாக மொழியாக்கப்பட்ட இன்னும் ரொம்ப சிம்பிளாக நம்ம விளங்கி கொள்கிறதுக்காக மொழியாக்கப்பட்ட இன்னொரு ட்ரான்ஸ்லேஷன் த மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன்.